இப்போ நம்ம இந்த ட்ரெயினிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிடிசி கோடு வந்துச்சு அப்படின்னா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ நம்ம ஓரளவு சென்சாரை மாத்துறோம் அப்படின்னா, டைரக்டா கோடு வந்தோடனேயுமே அப்படியே ப்ரொசீஜர் படி போகாம என்னென்ன செக் பண்ணணும் அப்படி மேனுவலா பார்த்துட்டு அப்படியே சென்சாரை மாத்திடுறோம். இப்போ அப்படி பண்ணாம இந்த ட்ரெயினிங் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சென்சார் கோடு இந்த 2630.03 சார்ஜ் ஏர் கூலர் அவுட்லெட் டெம்பரேச்சர் சிக்னல் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஹை அப்படின்னு அந்த கோடு வந்திருக்கு. இது வந்துச்சுன்னா இப்போ நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது, சர்க்யூட் டெஸ்ட் எப்படி பண்றது, டிடிபி பாக்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் சென்சார் எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல வந்து என்ன சொல்லிருக்கா, சரியா கனெக்ட் பண்றது, கண்ட்ரோல் யூனிட் இன்ஃபர்மேஷன் ஓவர் டெஸ்ட், அப்புறம் சார்ஜ் ஏர் கூலர் அவுட்லெட் டெம்பரேச்சர் சென்சார் சர்க்யூட் டெஸ்ட், இது எல்லாமே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல இங்க லான்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணணும். இதை லான்ச் பண்ணதில் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் ரெஜிஸ்டரை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இன்ஜின் ஆன், இக்னிஷன் ஆஃப், இக்னிஷன் ஆன், இன்ஜின் ஆஃப். அதுக்கப்புறம் என்ன கோடு வந்திருக்கோ அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஓவர்வியூ டெஸ்ட் இதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம போட்டிருக்கிற இந்த சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஜாப் வந்து இந்த கரண்ட் மிஷினில் தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு கோ டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சிஸ்டம் ப்ராப்ளம். கோ டு கொடுத்தா டேரக்டா செகண்ட் ஓப்பன் ஆகணும், ஆனால் ஆகல. நம்ம ரெண்டாவது இதில் போகிறோம். இதில் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஹார்னட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மோட் டிடிபியை கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். இதில் இந்த கோடு வந்து இப்போ ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு கேட்குது. ஆக்டிவ்ல இருக்கா, ஸ்டோர்ல இருக்காங்க, ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா எஸ். சார்ஜ் ஏர் கூலர் அவுட்லெட் டெம்பரேச்சர் சென்சார் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணணும். இப்போ கோடு ஆக்டிவ்ல தான் இருக்கு, அதனால இதை கிளிக் பண்றோம். அடிஷனல் ரெஃபரன்ஸ் இதுல என்ன பார்க்க சொல்லிருக்கேன் அப்படின்னா, கனெக்டர் ரிப்பேர் இன்ஃபர்மேஷன் டேபிள், அந்த கனெக்டரோட டேபிள் கொடுத்துருக்கு, டெஸ்ட் பாக்ஸ், இதை பற்றின மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டெஸ்ட் பண்றதுக்கு, இந்த சர்க்யூட் டெஸ்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, ஃப்ளக்ஸ் ப்ரூஃப், அப்புறம் டைனமிக் டெஸ்ட் பாக்ஸ், மல்டிமீட்டர், அந்த டெஸ்ட் லீட், இது எல்லாமே தேவை. அதே மாதிரி இந்த ஃப்ளக்ஸ் ப்ரூஃப்ல வந்து இந்த மேல் கனெக்டர் இது நமக்கு தேவைப்படும். இதுல வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போக மாட்டேங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மேனுவலாவே தெரியும். ஸ்டார்ட் இயர் ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுவும் வயர்ல டேமேஜ் இருக்கா, இல்ல ஷார்ப் எதுவும் வயர் எதுவும் பிஞ்ச் ஆயிருக்கா, இந்த மாதிரி இதெல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாம்ப் எதுவும் லூஸா இருக்கா, இது எல்லாமே ஓவரால் நம்ம பாத்துக்கிறோம். அப்படி எதுவும் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிங்கன்னு இதுல கேக்குது. நம்ம வந்து ஏற்கனவே சென்சாரை கலட்டி விட்டதுனால நமக்கு தெரியும், அதனால எதுவும் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கல. செகண்ட் இதுல இக்னிஷன் ஆஃப் பண்ணணும், அப்புறம் இன்ஜின் ஆஃப்ல இருக்கணும். இப்போ வந்து டெர்மினல் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இதை கனெக்டரை கழட்டி விட்டுட்டு டெர்மினல் டெஸ்ட், இந்த வயர் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே மேலே இழுத்து பார்த்து இது லூஸா இருக்கா அப்படிங்கிற அந்த பின் எல்லாம் அப்படி எதுவும் கண்டுபிடிக்கல. ப்ராப்ளம் எதுவும் கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்குது. சரி, எனி ப்ராப்ளம் ஃபவுண்ட்? நோ, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், இதுலயும் இக்னிஷன் ஆஃப், இன்ஜின் ஆஃப். அந்த போன ஸ்டெப்ல வந்து ஈஸ்ட் கனெக்டரா கழட்டிட்டு எதுவும் பின் லூஸா இருக்கா அப்படிலாம் அதில் பார்த்துருப்போம். இதை வந்து அதை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணிட்டு இப்போ டைனமிக் டெஸ்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த சென்சார்ல செக் பண்ண போறோம். இந்த டைனமிக் டெஸ்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏ வந்து 1ல, பி வந்து 2ல, அப்புறம் அந்த டெஸ்ட் பாக்ஸ் வந்து S1 7th பொசிஷன்ல வைக்கணும். டிடிபி பாக்ஸ், இப்போ டிடிபி பாக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் டிடிபி பாக்ஸு. அதில் வயர் பண்ணிங்களா, டெஸ்ட் லீப் மாட்டுங்க. பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தாச்சா? ஓகே. இது பண்ணும்போது இக்னிஷன் ஆஃபில் இருக்கணும், இன்ஜின் ஆஃபில் இருக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சென்சார் அதாவது ஃப்ளக்ஸ் கொடுக்க மாட்டேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஏபின்னு போட்டிருக்கோங்க. அதில் ஏ வந்து அந்த சென்சாரை பார்த்தீங்கன்னா சென்சாரோட அந்த சென்சாரில்
இந்த கனெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2ன்னு போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பாக்ஸில் இருக்கிற ஏ வந்து 1லையும் பிஏ 2லையும் கனெக்ட் பண்ணணும். ஏ வந்து 1ல், பி வந்து 2ல். டெஸ்ட் கிளிப் என்னென்ன ஜாக். அப்போ மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டோம். நம்ம பண்ணதுக்கப்புறம் S1 7 பொசிஷனில் வைங்க. S1 7ல். ஓகே, இப்போ வந்து இக்னிஷன் ஆன் பண்ணுங்க. வோல்டேஜ் செட் பண்ணுங்க. 1.35. ஓகே, 1.1லேருந்து 1.5குள்ளே வரணும்னு சொல்லி சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இது நமக்கு 35 வோல்டேஜ் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் எஸ்னா கோ டு 4. ஸ்டில் டைனமிக் 60% கனெக்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். கனெக்டில் இருக்கு. நெக்ஸ்ட்டு சேம் இது அதே தான் கட்டுதா. வோல்டேஜ் வருதானே? ஆமாம், இந்த வோல்டேஜ் தான் நமக்கு வந்துச்சு. சார்ஜ் இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா எஸ்னா இதில் போனோம். கோ டு 6. 6ல் போனீங்கன்னா இன்ஜின் ஆஃப், இக்னிஷன் ஆஃப், 2 ஆஃப் பண்ணிடணும். அடுத்து ரீப்ளேஸ் த சார்ஜ் ஏர் கூலர் அவுட்லெட் டெம்பரேச்சர் சென்சார். இப்போ சென்சார் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ். இப்போ வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் பண்ண சொல்லியிருக்கு. நீங்கள் சென்சார் சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, பண்ணதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் பண்ணலாம். அது இதில் கிளிக் பண்ணுங்க. இங்கே போய்ட்டு லான்ச் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இந்த பிசியில் லான்ச் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் போக மாட்டேங்க. நம்ம மேனுவலாக போயிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிடிசி போகிறதால இந்த பிரச்சனை வந்துருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. டிடி கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஃப்ரம் டிடிசி ப்ரொசீஜர் படி இதில் வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் போகணும். இதில் இன்ஜினை ரன் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கு. ரன் பண்ணி பார்த்துட்டு திரும்பி அதே கோடு வருதா அப்படின்னு பார்க்கணும். அதே கோடு வருதா? வரல அப்படின்னா நோ, ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி தான் சென்சாரை மாறணும். ஒரு பிரச்சனை. ஓகே, தெர் ஆர் நோ கோட்ஸ். இப்போ வந்து கோடு எதுவும் இல்லை. இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிடிபி கனெக்ட் பண்ணி எப்படி சென்சார் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இனிமேல் எப்போ சென்சார் சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.